ஏசப்பாவுக்கு பிரியமுள்ள அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசுவால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. அவரால் எல்லாம் ஆகும். உங்க வாழ்க்கையில் ஆண்டவர் நடக்காத காரியத்தை இன்றைக்கு நடத்தி காட்டுவாராக. நல்ல காரியங்களை உங்களுடைய கண்கள் காணட்டும் என்று வாழ்த்தி ஜெபிக்கிறோம். சேர்ந்து பாடுவோம், ஆண்டவரிடத்தில் சொல்லுவோம், நம்பிக்கையோடு சொல்லுவோம், உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை என்று சொல்லி அநேக நன்மைகளை நாம் சுதந்திரித்துக் கொள்வோம், பெற்றுக்கொள்வோம். ஆமென். காரியம் ஒன்றும் இல்லை, மாறாகாத காரியம் ஒன்றும் இல்லை, மாறாகாத காரியம் ஒன்றும் இல்லை. எல்லாமே உம்மாறாகும். அல்லேலூயா, எல்லாமே உம்மாறாகும். ஆகும், எல்லாம் ஆகும். இயேசுவாலே எல்லாமே ஆகும். ஆகும், எல்லாம் ஆகும். உம்மாலேதான் எல்லாம் ஆகும். சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே ஐயா, நீரே. எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே ஐயா, நீரே. சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே ஐயா, நீரே. எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே ஐயா, நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை. எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா, நீரே. எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே ஐயா, நீரே. எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா, நீரே. எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே ஐயா, நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை. எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். நிலத்தை நீரூற்றாய் மாற்றுபவர் நீரே ஐயா, நீரே. அவந்திர வழியை
மாற்றுபவர் நீரே ஐயா நீரே. மறந்த நிலத்தை நீரூற்றாய் மாற்றுபவர் நீரே ஐயா நீரே. அவந்திர வெளியை தண்ணீராய் மாற்றுபவர் நீரே ஐயா நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம், அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை. எல்லாமே உம்மாலாகும், அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். ஆகும் எல்லாமாகும், இயேசுவாலே எல்லாமே ஆகும். ஆகும் எல்லாமாகும், உம்மாலேதான் எல்லாமாகும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. இயேசுவில் அன்பிற்குரிய அருமை சகோதர சகோதரிகளே, இந்த நாளில் உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். ஆண்டவர் இயேசு உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. அன்பார்ந்தவர்களே, இன்றைய இறை செய்தியானது மத்தேயு நற்செய்தியிலே 5வது அதிகாரம் 17 முதல் இறை வசனங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை என்னவென்று வாசிப்போம். இயேசு தமது சீடரை நோக்கி கூறியது, திருச்சட்டத்தையோ இறை வாக்குகளையோ நான் அழிக்க வந்தேன் என நீங்கள் எண்ண வேண்டாம். அவற்றை அழிப்பதற்கல்ல, நிறைவேற்றுவதற்கே வந்தேன். விண்ணும் மண்ணும் ஒளிந்து போகுமுன் திருச்சட்டம் எதுவும் நிறைவேறும். அதன் ஒரு சிறு சிற்றெழுத்தோ ஒரு புள்ளியோ ஒழியாது என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். எனவே இக்கட்டளைகளில் மிக சிறியது ஒன்றையேனும் மீறி அவ்வாறே மக்களுக்கு கற்பிக்கிறவர் விண்ணரசில் மிகச் சிறியவர் என கருதப்படுவார். இவை அனைத்தையும் கடைபிடித்து கற்பிக்கிறவரோ விண்ணரசில் பெரியவர் என கருதப்படுவார் என்கிறார். இயேசுவில் அன்பார்ந்த எனதருமை சகோதர சகோதரிகளே, இறை வார்த்தைகளை அநேகம் பேர் பேசலாம். ஏன் இயேசு ஆண்டவரிடம் அவர் பாலை நிலத்திலிருந்து அங்கே வருகின்ற பொழுது சாத்தான் அவரிடம் பேசுகிறது. எதை? ஆண்டவருடைய வார்த்தையை பேசுகிறது. இறை வார்த்தை இப்படி இருக்கிறது என்று. அப்படி என்றால் இறை வார்த்தை யாரு வேணாலும் பேசலாம். ஆனால் எது வல்லமை மிக்க இறை வார்த்தை என்றால், யார் அதை பின்பற்றி அதை போதிக்கிறார்களோ அது மிகச்சிறந்த வல்லமை மிக்க இறை வார்த்தை என்பதை இயேசு என்று நமக்கு அறிவுறுத்துகிறார். ஆண்டவருடைய வார்த்தை விவிலியத்திலே நிறைந்து கிடக்கிறது. இந்த வார்த்தைகளை நாம் எடுத்து அதை பின்பற்றுகின்ற பொழுது அது 100 மடங்காக பலன் தரும். 100 மடங்காக பலன் தரும். உதாரணமாக, உன் சகோதர சகோதரியை அன்பு செய் என்ற ஒரு ஆண்டவருடைய வார்த்தையை யாராவது கடைபிடிக்க முடிந்தால் அவர் ஆண்டவர்கிட்ட வெற்றி பெற்றவர், ஆண்டவருடைய ஆசீரை பெற்றவர். எப்படி? உன் வீட்டில் இருப்பவர்களை அன்பு செய், நம்மோடு வாழ்பவர்களை அவர்களுடைய குற்றம் குறைகளோடு அவர்களுடைய ஏற்ற தாழ்வுகளோடு அன்பு செய்ய முடிகிறதா? அன்பார்ந்தவர்களே, ஒரு மகன் தன்னுடைய தாய் தந்தையை பாசமாக நினைக்கக்கூடியவன். அவன் கல்லூரியில் படிக்க செல்லுகின்ற பொழுது அவனுடைய நண்பர்களுடைய பெற்றோர் மிகவும் படித்தவர்களாக, ஆடம்பரமிக்கவர்களாக, அக்கறை உள்ளவர்களாக, விவரம் தெரிந்தவர்களாக வருகின்ற பொழுது இந்த மகன் தன்னுடைய தாய் தந்தையரை ஒரு தாழ்வாக கருதுகிறான். நான் இப்பொழுது பெரிய கல்லூரியிலே படிக்கிறேன், எனக்கு விவரங்கள் தெரியும், என்னுடைய தாயும் தந்தைக்கும் என்ன தெரியும் என்ற ஒரு எண்ணம் வருகிறது. இது ஆண்டவருக்கு அருவருப்பானது.
அப்படி என்றால் என்ன? உன் தாய் தந்தை இருப்பது போல் அவர்களை நீ அன்பு செய்ய அழைக்கப்படுகிறாய். ஆண்டவருடைய வார்த்தையை பின்பற்ற வேண்டுமென்றால் நீங்கள் எங்கு வேண்டுமானாலும் வார்த்தையை பின்பற்றலாம். நம்முடைய வாழ்வில் ஒவ்வொரு நகர்விலும் ஆண்டவருடைய வார்த்தை செயல்படுகிறது. மன்னிப்பாக இருக்கட்டும், பொறுத்து கொள்வதாக இருக்கட்டும், வெற்றி பெறுவதாக இருக்கட்டும், அன்பு செய்வதாக இருக்கட்டும், பொறாமை கொள்வதாக இருக்கட்டும், தற்பெருமையாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு நகர்விலும் நம்மை தொடும் வார்த்தைகளாக இருக்கிறது. அதனால்தான் நம்முடைய வாழ்விலே ஒரு சிறு சிறு காரியங்களை நாம் பின்பற்றி அதை செயல்படுகின்ற பொழுது ஆண்டவர் நமக்கு ஆசி வழங்குகிறார். நாம் விண்ணரசில் மதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். விண்ணரசிலே நாம் பெரியவர்களாக இருக்கிறோம். விண்ணரசிலே உயர்ந்தவர்களாக இருக்கிறோம். இல்லை என்றால் மிகப்பெரிய போதகராக இருக்கலாம், மிகப்பெரிய ஊழியராக இருக்கலாம். ஆனால் ஒரு சாதாரண படிக்க தெரியாத ஒரு பாட்டி தன்னோடு இருப்பவர்களை அன்பு செய்து மன்னித்தவர் இவருக்கு முன்பாக அங்கே மோட்சத்தில் இருப்பார். ஆதலால் மோட்சம் என்பது யாருக்கு சொந்தம்? யார் ஆண்டவருடைய கட்டளைகளை கடைபிடிக்கிறார்களோ அவர்களுக்கு சொந்தம். ஆகவே இறை வார்த்தையை வாசிப்போம், பின்பற்றுவோம், இறை ஆசீரை பெற்றுக்கொள்வோம். ஆமேன். இந்த நாளில் ஆண்டவர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 5வது வசனம் எடுத்து வாசிக்கிறீங்களாமா? 16:5. இருமாப்புள்ளவர் யாராயிருந்தாலும் அவரை ஆண்டவர் அருவருக்கிறார், அவர் தண்டனைக்கு தப்பவே மாட்டார், இது உறுதி. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கடவுள் வெறுக்கிற பெரிய பாவம் என்னது சொல்லுங்க? ஆண்டவர் அருவருக்கிற, ஆண்டவர் வெறுக்கிற பாவம் என்னமா? சிகரெட் அடிக்கிறவன், பீடி அடிக்கிறவன், அதெல்லாம் ஏதோ குடிக்கிறவன். உடனே பிரதர் வந்து நல்லா குடிக்கிறவனுக்குலாம் நல்லதுன்னு சொல்ல. இல்லை, ஏதோ தெரியாமல் சிலர் பழகிருப்பாங்க, சில பழக்க வழக்கம். பிரைஸ் தி லார்ட். ஆனா இந்த கடவுள் எதை அருவருக்கிறார், எது பாவம் அப்படின்னா, இருமாப்புள்ளவரை கடவுள் என்ன செய்கிறாராம்? அருவருக்கிறார். ஆண்டவர் அவர் தண்டனைக்கு தப்பவே இது உறுதி. இது யார் அப்படின்னா, இந்த இருமாப்புள்ளவர், இந்த இருமாப்பு, இந்த ஆணவம், இந்த அகங்காரம், இந்த திமிர் யாருக்குள்ள இருக்குன்னா, அநேகருடைய வாழ்க்கையில் என்ன இருக்குன்னா, தான் செய்கிறது தவறு, தான் செய்கிறது பாவம்னு தெரியும். தெரிஞ்ச பின்னாலையும் நல்லா கவனிக்கணும். நான் நேற்றைய தினம் தூத்துக்குடி டவுனில் போயிட்டு வரும்பொழுது ஒரு வீட்டை பார்த்தேன். அந்த இடம் வேண்டாம், ஆனால் அந்த வீட்டை பார்க்குறேன், பாலடைஞ்சு போய் கிடக்கு. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. தூத்துக்குடியில் முதியோர் இல்லத்தில் அருட்சகோதரி இக்னீசியஸ் அப்படின்னு ஒரு சிஸ்டர் இருந்தாங்க. அப்போ அந்த சிஸ்டர் வந்து நாங்கள் போய் எல்லா வாரமும் போய் புதன்கிழமை அங்கே ஜபம் நடத்துவோம். அப்போ அங்கே உள்ள வயதானவர்களுக்கு ஜபம் முடித்த பொழுது ஒரு நாள் சிஸ்டர் சொன்னாங்க, பிரதர் வாங்க அப்படின்னு சொல்லி பக்கத்தில் அந்த முதியோர்களுக்கு கொஞ்சம் பின் பக்கம் தான் அது இருக்குது. அந்த வீட்டுக்கு கூட்டு போனாங்க. கவனிங்க தயவு செய்து. ஆனால் அந்த வீட்டுக்கு கூட்டு போன பொழுது அந்த வீட்டில் ஒரு உள்ள நுழைந்த உடனே ஒரு இரும்பு கட்டில், வெறுமையான ஒரு கட்டில்ல ஒரு வயதான பாட்டி எலும்பு கூட படுத்து கிடக்கு. பிரைஸ் தி லார்ட். எலும்பு கூட தான் கிடக்கு. மேலே சும்மா பழைய அந்த ரேஷன் சேலையை தூக்கி மேலே மூடி வச்சிருக்கு. அப்போ அந்த கிழவியோட சத்தம் கேட்குது, கொஞ்சம் தண்ணி, கொஞ்சம் தண்ணி, தண்ணி. உடனே சிஸ்டருக்கு மனசு பொறுக்கலை. சிஸ்டர் ஒரு டம்ளர் தண்ணி எடுத்து கொடுக்க போனாங்க. உடனே அங்கே இருந்த அந்த மனுஷன், அந்த அம்மாவுடைய பையன் கையில் இருந்த தண்ணியை தட்டி விட்டான். கெட் அவுட், வெளியே போ. சிஸ்டரை பார்த்து வெளியே போ, சாவட்டது சாவணும், நீனா அள்ளி போடுவ, வெளியே போ. அது தண்ணின்னு கத்துது. அவன் திமிரிலும் ஆணவத்திலையும்
உடம்புல நல்ல மசில் இருக்கிறதுனால அவன் அந்த அம்மாவை பட்னியாவே கொண்டுட்டாங்க, செத்து போச்சது. ஆனால் இன்னைக்கு என்ன தெரியுமா, புருஷன் பொண்டாட்டி கை கால் வழங்காம அந்த வீட்டில் படுக்கையாக கடந்து அவங்க பிள்ளைங்க கவனிக்காம பாலடைஞ்சு போய் நீ கிடக்கு. நல்லா கவனிக்கணும். நீங்கள் செய்கிற எந்த காரியமா இருந்தாலும் தப்பு தான் அப்படிங்கிறத என்னைக்கு ஏற்றுக்கொள்கிறீர்களோ அன்னைக்கு தான் கடவுளை இறக்கும். சொல்லுங்க, நானும் பாவி தாங்க, நம்ம எல்லாரும் பாவிகள் தான். ஆனா இங்க இருமாப்பை ஆண்டவர் ஆணவக்காரரை ஆண்டவர் அருவருக்கிறார். எந்த ஆணவக்காரர்? நீ தவறு பாவத்தில் விழுந்த பின்னாலையும் அதை தவறுன்னு ஏற்றுக்கொள்ளாம அதுக்கு என்னைக்கு நீ எந்த காரணங்களை சொல்லி நீ அதுக்கு சப்ப கட்டுறியோ அன்னைக்கு தேவனுடைய தண்டனைக்கு நினைச்ச மாட்டேன். சொல்லுங்க, நீ யாரா இருந்தாலும் தப்ப மாட்டேன். நான் உட்காந்து யோசித்து பார்க்குறேன், இந்த கிழவி தண்ணின்னு கேட்டுச்சு. இன்னைக்கு உனக்கு தண்ணியும் தூக்க முடியாது, உன் முண்டாட்டிக்கு தண்ணியும் தூக்க முடியாது, ரெண்டும் உட்காந்துருக்கு. நீங்க அடுத்தவங்களுக்கு ஒருவேளை நீங்க செய்கிறது உங்களுக்கு தெரியாது, அன்னைக்கு தெரியாது, உங்க பலம் அது வித்தியாசமா இருக்கும். பிரைஸ் தி லார்ட். ஆனா எல்லாத்துக்கும் சேர்த்து வச்ச ஆண்டவர் சொல்லுங்க கண்டிப்பா செய்வாரா? சொல்லுங்க, பக்கத்தில் கை குடி சொல்லுங்க. ஆண்டவர் இரக்கமுள்ளவர், அன்புள்ளவர். அப்படித்தானே? அன்புள்ளவர் தானம்மா? இரக்கமுள்ளவரா? சொல்லுங்க, இரக்கமுள்ளவரா? ஆனா இரக்கமுள்ள அன்புள்ள அதே கடவுள் வச்சு செய்யறதுலேயே அவர் உறுதியானவர். பிரைஸ் தி லார்ட். பழி வாங்குவதிலும் அவர், சொல்லுங்க, பழி வாங்குவாரா? ஏங்க சொல்லுங்க, பழைய ஏற்பாட்டில் தான் பழி வாங்குதல் இருக்கு, புதிய ஏற்பாட்டில் இல்லை நினைக்கிங்களா? ஆணவமிக்க அவர்களை கடவுள் சும்மா விடுறதே இல்லை.